தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆங்கிலம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி சதுர்த்தி திதி, மதியம் 12:24 வரை உள்ளது. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், மாலை 5:27 வரை உள்ளது. இன்று சித்தயோகம், சதுர்த்தி திதி, சுபமுகூர்த்த நாள். விநாயக பெருமான் ஆலயம் சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விநாயகருடைய அருளை பெறலாம். மாலை திருவோண நட்சத்திரம் வருவதால் அன்பர்கள் அனைவரும் பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளுடைய அனுகிரகம் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் மிருகஷீடம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ஆக இந்த நட்சத்திரத்தில் மிருகசீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் முக்கிய அலுவல்களை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்படின் விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாள் அனுகிரகத்தையும் பெற்ற பின் அவர்கள் செய்யலாம். மிக முக்கியமான காரியங்களை தவிர்த்தல் நலம். மாமூல் பணிகளை செய்ய வேண்டுகின்றேன். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் நிறைவாக இருப்பீர்கள். அனைத்து செயல்களையும் நிறைவாக செய்துவிட்டோம் என்று மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். நீங்கள் அவ்வாறு ஈடுபட்டாலும் செய்து முடித்திருந்தாலும் ஏனோ ஒரு மூலையில் இன்னும் நாம் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தால் என்ன என்று தோன்றும். ஆகையால் இன்று நீங்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி முருகருக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏனோ சிறிது சஞ்சலம் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். தங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தாலும் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் அதை கண்டு அச்சப்பட வேண்டாம். விநாயகர் ஆலயம் சென்று அருகம்புல் சாற்றி நெய் தீபம் ஏற்றி பின் சிவபெருமானை தரிசனம் செய்து வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவாலயத்தில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 27 முறை சொல்லுங்கள். அவ்வாறு சொன்னால் உங்களுடைய மனபயம் நீங்கிவிடும். நீங்கள் ஆரோக்கியம், பண வரவு அனைத்தையும் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று மிருகசீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்திலும் திருவாதிரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதத்திலும் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகையால் முக்கிய அலுவல்களை செய்ய வேண்டாம். மனத்தில் குழப்பம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். பணத்தை எண்ணும் பணி இருந்தால், அதாவது கேஷியர் உத்தியோகம் இருந்தாலும், கடையில் நீங்கள் கேஷியராக இருந்தாலும், அல்லது ஏதோ ஒரு கடைக்கு சென்று நீங்கள் பொருட்களை வாங்கும் போதும் மிக கவனமாக பணத்தை எண்ணி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கவனக்குறைவால் உங்களுக்கு பண நஷ்டம் வரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றவும். திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும்
புனர்பூசம் 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் பிறந்தவர்களுக்கு இன்று செய்தொழிலில் அமோக லாபம் பெறுவார்கள். அவர்கள் விடாமுயற்சி மேற்கொள்வார்கள். அவர்கள் பாராட்டும் பெறுவர். கடகராசி அன்பர்களே, நீங்கள் பாசம் மிகுந்தவர்கள். குடும்ப பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தாய் தந்தையரை அன்பாக பாசமாக கவனித்துக் கொள்வீர்கள். மனைவி குழந்தைகள் மேலும் மிகுந்த பாசம் கொண்டுள்ளீர்கள். ஆகையால் உங்களுடைய குழந்தைகள் சில தவறுகள் செய்தால் அதை மன்னித்து நீங்கள் பொறுத்து கொள்வீர்கள். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவருக்கு சென்று நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு தனவரவு பணவரவு அதிகமாகும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் அஞ்சா நஞ்சம் கொண்டவர்கள், எதிரை கண்டும் பயப்படாதவர்கள், எதையும் எதிர்கொள்ளுவர்கள். ஆனால் இன்று ஓய்வெடுக்க வேண்டும் என்ற மனோநிலைமை மட்டும் உங்கள் மனதில் வந்து போகும். முடிந்தவரை இன்று நீங்கள் ரெஸ்ட் எடுப்பது நன்று. இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயத்துக்கு சென்று தெற்கு முகமாக அமர்ந்திருக்கும் தட்சாமூர்த்தி சுவாமிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை காணிக்கையாக கொடுத்தால் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. எடுத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அமோக வரவேற்பு உண்டாகும். நீங்கள் பாசமானவர்கள், பண்பானவர்கள், பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். இன்று நீங்கள் ஷிரடி சாய்பாபா ஆலயமோ ராகவேந்தர் ஆலயமோ சென்று பஜனையில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு மிகுந்த அருளாசியும் பணவரவும் எல்லாம் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அனைத்திலும் நன்மை உண்டாகும். மனதில் பட்டதை தெளிவாக சட்டுன்னு சொல்லக்கூடிய துளாராசி அன்பர்களே, நீங்கள் யாரையும் எடை போட்டு விடுவீர்கள். உங்களுக்கு நன்மை மேல் நன்மை என்று உண்டாகும். நீங்கள் சற்று மனக்கலக்கத்தில் இருக்கிறீர்கள். என்ன நன்மை இருந்தாலும் எனக்கு என்ன சார், பணம் இல்லையே சார், கவலையே படாதீர்கள். நீங்கள் பெருமாள் ஆலயம் செல்லுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக என்று 9 முறை கூறுங்கள். உங்களுக்கு அனைத்திலும் நன்மை உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, இன்று ஏனோ சிந்தனை வயப்படுவீர்கள். என்ன செய்தாலும் நமக்கு இன்னும் ஒரு சில காரியங்கள் முடியவில்லை. எப்படியாவது இந்த காரியத்தை சாதித்தே ஆக வேண்டும். என்ன பண்ணலாம் என்று நீங்கள் அடிக்கடி சிந்தனைப்படுவீர்கள். வியாபாரத்தில் இன்னும் விரிவாக செய்ய வேண்டும். தொழில் புரிபவர்கள் நாம் உத்தியோகத்தில் முன்னேற வேண்டும். மேல் அதிகாரியாக ஆக வேண்டும். பள்ளிக்கூடம் செல்பவர்கள் நல்ல மார்க் வாங்க வேண்டும். இவ்வாறு சிந்தனை வயப்படுவர். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் இன்று கொஞ்சம் செலவு தாராளமாக செய்வீர்கள். இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு தனவரவும் வரும். அதை கண்டு அஞ்ச வேண்டாம். அவ்வாறு செலவு செய்கின்ற விஷயங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துவிட்டு குடும்பத்திற்கு தேவையான செலவுகளை செய்யுங்கள். நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்ற மனோநிலைமை இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுங்கள் அல்லது அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் தட்சாமூர்த்தி ஆலயம், காலபைரவர் ஆலயம் ஆகும். தட்சாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு வந்து கொண்டே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அமைதியானவர்கள்.
ஆனால் திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இன்று அமைதியாக இருப்பீர்கள். உங்கள் அமைதியை கண்டு மற்றவர்கள் என்ன இவர் அமைதியாக இருக்கின்றார் என்று யோசிப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை முடிப்பதற்காக திட்டம் போட்டுக் கொண்டிருப்பீர்கள். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுங்கள். துளசி மாலையை அணியுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். அங்கு உள்ள ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்களுடைய திட்டம் நிறைவேறும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவுதான், வரவு மேடு வரவுதான். இருந்தாலும் ஏனோ இன்னும் பற்றவில்லையே, முன்பு வாங்கியிருந்த கடன்கள் அதிகமாக இருப்பதால் அதனை அடைக்க முடியவில்லை என்ற சில கவலைகளும் வரும். கவலைப்படாதீர்கள். காலையில் விநாயகர் ஆலயம் சென்று ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு மாலையில் பெருமாள் ஆலயம் சென்று துளசி மாலையும் நெய் தீபம் ஏற்றிவிட்டு அங்கு இருக்கும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்வீர்களானால் உங்களுக்கு வரவு மேல் வரவும் வரும். பழைய கடனும் உங்களுக்கு அடையும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் சாதனையாளர்கள். செய்துள்ள சாதனை புரிவீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். நயப்பாக பேசியாவது காரியத்தை சாதித்து விடுவீர்கள். இருந்தாலும் அடிக்கடி கோபம் வரும். அக்கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். காலையில் விநாயக பெருமாள் ஆலயம் சென்று ஒரு சிறு தேங்காய் உடைத்துவிட்டு மாலையில் பெருமாள் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி அதன் பின் காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் லாபம் கிட்டும். இன்று 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஒரே ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு மாலை செல்லுங்கள். துளசி மாலை அணிவியுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக என்று முடிந்தவரை கூறுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையான வளங்களும் பணவரவும் தனவரவும் பெருமாள் உங்களுக்கு அருள்வார் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.